ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாளைக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து திங்கக்கிழமை, வாரத்தோட மொதல் நாள். ஸோ என்ன மாதிரி மார்க்கெட்டு இருக்கும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு இன்ட்ரோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிகிராம் சேனலும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்பாட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா 23,650 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். 23,650 காலோட ப்ரைஸ் 140 ரூபா, புட்டோட ப்ரைஸ் 137. இது ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம க்ளோஸ் அப்படிங்கிறது 138. இது வந்து ஏடிஎம்மோட ஆவரேஜ். சரியா? இந்த ஆவரேஜ் இந்த 138 ரூபா தான் எந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் ஹோல்டு பண்ணுறாங்களோ மார்க்கெட் வந்து அதுக்கு மேலேயோ இல்லை அந்த கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இந்த 138 அப்படிங்கிற ப்ரைஸை யார் தக்க வச்சுக்கிறாங்களோ அந்த தான் ஸ்ட்ராங்காக ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த 23,650 நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, இதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம ஷார்ட்டாக ஒருக்கா பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து நாளைக்கான சினாரியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டி என்எஸ்சி வெப்சைட்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ரீமியம் மேக்ஸ் நம்பர்ஸ் வச்சு தான் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேறு எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒன்லி நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸை வச்சு தான் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ மேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சேனல் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க, ட்ரேடிங்கில் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா நம்மளை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓடிஜி டீமை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேடர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இங்கே இருக்கும். சரி, ஓகே. 23,650 ஸ்ட்ரைக்கு தான் நான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனது 23,622. இங்கே ஏன் 23,650 எடுத்தோம், 600 எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் வந்து கால் 140 ரூபா, புட்டு 137, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வெறும் 3 பாயிண்ட் மட்டும்தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எந்த கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் தான் என்னோடய ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நான் வந்து பிக் பண்ணுவேன். 600 நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 600 பார்த்தோம்னா 23,600, கால் 166 ரூபா, புட்டு 111 ரூபா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. சரியா? 700 பார்க்கலாம். இங்கே 700 பாருங்கள். கால் 115 ரூபா, புட்டு 163, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து 23,650 ஸ்ட்ரைக்கில் தான் வந்து காலுக்கும் புட்டுக்கும் உள்ள க்ளோசிங் வேல்யூ இது டிஃப்ரென்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை தான் நான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாகவே லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயிலான இந்த லெவல்ஸ்லாம் எப்படி மார்க் பண்ணுறேன், இந்த லெவல்ஸ்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்ணேன், இதுக்கான ஃபார்முலா என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நாளைக்கான சினாரியோ. இப்போ கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி சாட்டர்டே சண்டே நமக்கு மார்க்கெட் லீவு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு இதில் பார்த்துக்கலாம். ஸோ 23,620 இங்கே தான் அவங்க க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு எப்படி ஓப்பன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இப்போதைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிடும். ஓகே, மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன். ஸோ உதாரணத்துக்கு 23,622 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 600 இந்த ஜோன்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இது ஒரு சினாரியோ. இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது மேலே இருக்கிற இந்த எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸு, மேஜிக் லைன், ஐடிஎம் லைன், இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரியா? இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னா எங்கே வரும், மேஜிக் லைன் சப்போர்ட்டை தேடி இந்த ஜோன் வரும். ஓகே, இப்போ இது ஒரு சினாரியோ. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் வந்து பை ஆகுது. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இங்கே தான் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சினாரியோ பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 23,676, ஸோ 650 ஸ்ட்ரைக் பார்க்கலாம். 650க்கு மேலே இருக்குமா, அதாவது
650க்கு மேலே இருக்குமா, 650க்கு கீழே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம என்னன்னு கேட்கலாம் மார்க்கெட்டில். ஸோ 650க்கு மேலே இருக்குமா, கீழே இருக்குமா? ஓகே, அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 650 கால். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 138 ரூபா நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜா. ஸோ 138 அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிடுங்க. நாளைக்கு இந்த 138க்கு மேலே தான் இருக்கணும் 23,650. ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து 23,650க்கு மேலே போகும். ஸோ 700 750 அடுத்தடுத்த ரேஞ்சு போகும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா 23,700 650க்கு 23,650 ஸ்ட்ரைக் வந்து 138 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதே நேரத்தில் 23,700 வந்து 138க்கு கீழே இருக்கணும் அவங்க. சரியா? 138க்கு கீழே இருக்கணும். இருந்தால் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,650க்கு மேலே போகாது அப்படிங்கிற சினாரியோ இருந்துச்சுன்னா, இந்த 23,700 புட்டு வந்து 138 கீழே ட்ரேட் நடக்காது, இதுக்கு கீழே வராது. ஸோ இது ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து விடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து 23,650 புட்டு 138 கீழே நடக்கணும், நெகட்டிவாக ட்ரேட் நடக்கணும். ஸோ அப்போ நடக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியாக அமைஞ்சிரும். இது சினாரியோ 1. சரியா? இந்த மாதிரி ஓப்பன் இருந்துச்சுன்னா இது ஒரு சினாரியோ 1. இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்குறான். இதை ஏன் கேப் அப் ஓப்பன்? முந்தினோட ஹைக்கு மேலே ஓப்பன் கொடுக்குறான், அதனால் இது ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இப்போ 23,750 பக்கத்தில் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகவோ இருக்குமா, இல்லை ஓப்பன் வந்து கீழே இருக்குமா? அதாவது இந்த 750க்கு மேலே மார்க்கெட் வந்து R2 R1 R2க்குலாம் போகுமா, இல்லை கீழே இருந்து வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும்? 23,750 23,750 ஸ்ட்ரைக் வந்து 138க்கு மேலே இருக்கணும். அதே நேரத்தில் இந்த 23,750 கால் 138க்கு மேலே இருக்கணும். அதே நேரத்தில் 23,800 ஸ்ட்ரைக் வந்து 138க்கு கீழே 138 ரூபாய்க்கு கீழே வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் கால் சைடு மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 138க்கு மேலே இருக்காங்க, 23,800 புட்டு அப்படின்னா மார்க்கெட் டவுனில் கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான சினாரியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஓப்பனை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் லைவில் வந்து ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஆனால் அதை டிசைட் பண்ணக்கூடியது இந்த ஓப்பன் தான். இந்த ஓப்பன் வந்து எங்கே கிடைக்குதோ, கேப் அப் கிடைக்கலாம், ஃப்ளாட் ஓப்பன் கிடைக்கலாம், கேப் டவுன் கிடைக்கலாம், இல்லை சப்போர்ட் பக்கத்துலேயே கிடைக்கலாம். ஸோ எந்த இடத்துல கிடைச்சாலும் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் அதுக்கும் 2 சினாரியோ இருக்குது. ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அது எப்படி இருக்கும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து ஏதோ என்னடா ஓப்பன்னா என்ன, ஓப்பனுக்கு மேலே என்ன, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது என்னோடய டெலிகிராம் குரூப்பு. ஸோ இந்த கான்செப்டை நான் 3 வருஷத்துக்கு மேலேயே நான் பயன்படுத்திட்டு வர்றேன். இந்த ஸ்பாட்டுக்கான சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸு நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் மோர் தென் 1.5 வருஷத்துக்கு மேலே உள்ள டேட்டாஸ் வந்து டெய்லி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? எவ்ரிடே வந்து மார்க்கெட்டுக்கான டேட்டா வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா நாள் சார்ட்டும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் கீழே இருந்தால் எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குது, இந்த மேஜிக் லைன்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ்க்காண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே வித் நம்ம ப்ரூஃபோடு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கான்செப்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். ஃபுல்லி மேக்ஸு அண்ட் ப்ரீமியம் நம்பர்ஸை வச்சு தான் இருக்குமே தவிர, ஸோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து இண்டிகேட்ரு பக்கமோ ப்ரைஸ் ஆக்ஷன் பக்கமோ போகிறது கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது இன்ட்ராடே, அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒத்து வராது. அது ஸ்விங் ட்ரேடு அண்ட் ஸ்டாக்ஸுக்கு நம்ம லாங் டேர்முக்கு கை கொடுக்கும். பட் ஷார்ட் டேர்மாக இருக்கிற அந்த இன்ட்ராடேக்கு ஆப்ஷனுக்கு நமக்கு நம்பர் தான் வந்து அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.